ஏண்டி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன நீங்க பெத்த பிள்ளை நான் அப்படின்னா பெத்த பிள்ளை குழந்தை பசியில இருந்துச்சுன்னா தாய் என்ன கொடுக்கணும்? பால் தான் கொடுக்கணும். நீங்க கொடுப்பீங்களா எனக்கு? ஏண்டா நீ என்னடா கேட்ட? கேட்ட கேள்விக்கு விளக்கத்தை தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. தெரியாட்டி பேசாம நடந்து பாருங்க. இங்க ஆளு கிடையாது. சபையில இருந்து அது என்ன ஓன் ஜவுடாலுக்கு அஞ்சாவது தெரியுங்க. அஞ்சாவது எப்படி தெய்வம் வரும்? நீங்க தெரியாத கேட்டுபாங்க. இங்க வந்து என்ன நீங்க ஜவுடால் பேச கூடாது. நான் ஏத்து போய் இங்க வர. நீங்க என்ன ஆளா? விஷயத்தை அடிப்படை தெரிஞ்சுக்கணும். அடிப்படை தெரியாம பேச கூடாது. அடிப்படை தெரியாம பேச கூடாது. அது புடிக்க சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. உங்ககிட்ட தான் கேக்குறேன். வேற ஆளு வந்து என்கிட்ட பேச கூடாது. அதிகமா பேசுறீங்க. அப்ப பதில் தெரியணும்ல? அப்புறம் ஏன் நீ தொட்டு தெரியாம ஏன் விஷயத்தை தொடுற? உங்களுக்கு விஷயம் தெரியாம நீ ஏன் தொடுற? தெரியாம நீங்க வந்து நிக்க கூடாது. விஷயம் தெரியல. தெரியாம யாருங்க? நீ ஏன் தொடுற? நீங்க ஆளு கிடையாது. நீங்க ஆளு கிடையாது. வந்தவங்க ஐயப்பன் போட்டுருந்தது ராமமா நாமமா? நீங்க சாட பேசுறீங்க. பொம்பளை பிள்ளை சாட பேசினா தாங்க மாட்டீங்க பாத்துக்கங்க. நான் உங்களுக்கு என்னடி சொன்னேன்? இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல மாத்துப்பா. ஐயா இதுலயே உங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நல்லா பேசிட்டு வந்தீங்க, அழகா பேசிட்டு வந்தீங்க. ஏதோ ஒரு சின்ன பிள்ளை புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கு, எதை சொன்னாலும் நம்பிட்டு போயிருவ மட்டும் நினைக்க கூடாது. ரேணுகா தேவி சாதாரண ஆளு கிடையாது. இன்னைக்கு ரேணுகா தேவி உருவானதான் இன்னைக்கு உலகத்துல கருமாரியா உருமாரியா வருவா. கதைங்களா உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லுங்க? ரெண்டு பேருமே கிடையாது. யாரு அண்ணனா? அதரும் கிடையாது, அழகரும் கிடையாது. அப்ப மூணாவது ஒருத்தன் தாலி எடுத்து கொடுக்கிறதுக்கு காரணம் யார் வந்தது? அழகர வந்தது யாரு? எங்க இருந்து வந்தாங்க? சரிதான் கேட்டிருக்கீங்க. நீங்க வேணா சொல்லுங்க, நான் விளக்கத்தை சொல்றேன். பேசாம இருங்க, பேசாம இருங்க. நான் பேசுற வரை நீங்க பேசாம இருக்கணும். அதிகமா பேசுறீங்க உங்களை தூத்து கூட்டத்துல வீசி நான் மாட்டில போயிட்டே இருப்பேன். தாலி எடுத்து கொடுக்கணும்னா தாலி எடுத்து கொடுக்க அவர் ரெண்டு பேரும் யார் வந்தாலும் நீங்க கேட்டிருக்கீங்க. அதே தான் நானும் கேட்கிறேன். ஏன்னா மீனாட்சி வந்து சொர்க்கநாதர் திருமணம் முடிக்கும் போது தாலி வேணும். இந்த தாலி கொண்டு வந்து மீனாட்சிக்கு எந்த ஊர்ல பொண்ணை பேத்து கொண்டு வந்து தாலி செஞ்சாங்க. இப்ப அது என்ன ஊரா இருக்கு? தாலி பொண்ணை எடுத்து வருது எங்க அப்படின்னாக்க, இன்னைக்கு புருஷனை விட்டுட்டு அடுத்தவன மனசுல நினைச்சு பார்த்தாலும் மானசீகர் பிறந்திருக்கு சமா. சரி போனவ என்ன பண்ணுனா மதுரையில சொக்கநாத பெருமானுக்கு மீனாட்சிக்கு திருமணம் போது தாலி எடுத்து அழகரும் கொடுக்கல, சொக்கநாத பெருமானும் கொடுக்கல. அப்ப யாரு மீனாட்சிக்கு தாலி எடுத்து கொடுத்தது? அப்புறம் அவரே எடுத்து கொடுக்கல, இவரே எடுத்து கொடுக்கல, அப்புறம் யாரு எடுத்து கொடுக்கிறது? அப்ப அழகரா மாறி வந்து மீனாட்சிக்கு தாலி எடுத்து தாலி வார்த்து கொடுத்தது யாரு? அஞ்சாவது தெய்வம் ஒண்ணு இருக்கு. நல்லா பேசுவீங்க அப்படிதான் இங்க உன்னை போட்டிருக்காங்க. பேசும்போது ரொம்ப கவனம் வேணும்.